நமக்கு உடம்புல மரு வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க அதை ஈஸியா பிச்சு கடாசிடலாம் நினைப்பீங்க. ஆனா அதை நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அது ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ பஃபின்ஸ், இது இன்றோட தகவல் எபிசோட் 11. ஸோ நம்ம உடம்புல மரு வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க நினைப்பீங்க அதை ஈஸியா பிச்சு கடாசிடலாம்னு சொல்லிட்டு. அது நம்ம ஸ்கின்னோட அட்டாச் ஆகி அதுக்கு தனியா நரம்பெல்லாம் இருக்கும். ஸோ அந்த நரம்பு நம்ம பிச்சு கடாசும் போது அந்த நரம்பு டிஸ்டர்ப் ஆகி அந்த இடத்துல நமக்கு காயமாகும். ஸோ அதனால பெட்டர் வே என்ன அப்படின்னாக்கா, டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா அவங்க லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி ஈஸியாக பிச்சிருவாங்க. ஸோ அது போக அந்த இடத்துல நமக்கு மருந்தும் போடுவாங்க. நம்மளோட ஒரு முடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக அது எவ்வளோ வெயிட் தாங்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ பஃபின்ஸ், இது இன்றோட தகவல் எபிசோட் 12. நம்மளோட ஒரு முடி எடுத்து நம்ம ₹1 காயினை அடுக்கி அதை கட்டி போட்டோம் அப்படின்னாக்கா அதால 15 ₹1 காயினை தாக்கு பிடிக்க முடியும். நம்மளுடைய பாதி முடியை எடுத்து ஒன்று கூட்டி ரோப் கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னாக்கா ஒரு SUV காரை அதால தாங்க முடியும். ஸோ நம்ம மொத்த முடியையும் எடுத்து ஒரு ரோப்பா நெஞ்சு அதை நம்ம கட்டணும் அப்படின்னாக்கா 15 மெட்ரிக் டன் வெயிட் அதால தாங்க முடியும். ஸோ இது ஒரு நீல திமிங்கலத்தோட எடைக்கு சமம். டாக்டர்ஸ் நமக்கு அடிப்பட்ட காயத்து மேல தையல் போடுவாங்க. சில நாள் கழிச்சு அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனா ரிமூவ் பண்ண போகும்போது அந்த தையல் மேலேயே தோல் ஃபார்ம் ஆயிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ பஃபின்ஸ், இது இன்றோட தகவல் எபிசோட் 13. டாக்டர்ஸ் நமக்கு ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறமா சில நாள் கழிச்சு அந்த ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ணும்போது ஸ்டெரைல் சிசர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்டிச்சஸை கேர்ஃபுல்லாக இழுத்து அதை கட் பண்ணி ட்வீசர்ஸ் மூலமா அந்த நூலை ஒன்றா வெளில எடுத்துருவாங்க. பட் ஆனால் சில நேரங்களில் அந்த தையல் போட்ட நூலுக்கு மேலேயே தோல் ஃபார்ம் ஆகி அந்த நூலையும் கம்ப்ளீட்டாக மறைச்சிடும். அப்படி மறைக்கும் போது ப்ரெசிஷன் நைஃபை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்டாக அவங்க தோலை கட் பண்ணி உள்ளே இருக்கிற நூலை கட் பண்ணி வெளில எடுப்பாங்க. நீங்கள் யூஸ்டு கார்ஸ் வாங்க உங்கள் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஒரு பென் மாதிரி எடுத்துகிட்டு காரை குத்தி பார்த்து காரோட கண்டிஷனை ஈஸியாக சொல்லிடுவாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ பஃபின்ஸ், இது இன்றோட தகவல் எபிசோட் 14. நீங்கள் யூஸ்டு காரை வாங்குறதுக்கு உங்கள் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போகும்போது அந்த மெக்கானிக் கையில் ஒரு பென் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. அது ஒரு மேக்னெட்டிக் பென். ஸோ அந்த பென் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நீங்கள் காரில் டச் பண்ணும்போது காரில் இருக்கிற ஸ்டீல் அந்த மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த பென்னில் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். நீங்கள் காரை அதிகமா ரீபெயிண்ட் பண்ணல அப்படின்னாக்கா அந்த பென்னு ஃபுல்லா வெளியே வரும். ஸோ அப்போ உங்களுக்கு கிரீன் பாயிண்ட் காட்டும். ஸோ அப்படின்னாக்கா உங்க கார் அதிகமா வேலை பார்க்கல அப்படின்னு அர்த்தம். இதே ரொம்ப கம்மியா உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா அது உங்க காரை ஏதோ டேமேஜ் ஆகி அதில் மேல புட்டி அடிச்சு அவங்க ரீபெயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மூலியமா அதை பல இடங்கள்ல செக் பண்ணி பார்த்துட்டு உங்க கார் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு உங்க மெக்கானிக் ஈஸியா சொல்றாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்கு போய் ஏசி ஆன் பண்ணா ஜில்லுன்னு காத்து வருது இல்ல, அந்த காத்து எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவியல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ பஃபின்ஸ், இது இன்றோட தகவல் எபிசோட் 15. நம்ம ஏசி ஆன் பண்ண உடனே ரூம்ல இருக்கிற காத்து எல்லாத்தையுமே அந்த ஏசி வெண்ட் உள்ள இழுத்துக்கும். அது ஏசி இண்டோர் யூனிட்டுக்குள்ள ஒரு காப்பர் காயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த காயில்ஸ் மூலியமா அந்த ஏரை ஃப்ளோ பண்ணும். அந்த காயிலுக்குள்ள ஒரு கூலிங் ஏஜென்ட் இருக்கும். அதுக்கு பேர் தான் ரெஃப்ரிஜரண்ட். ஸோ அது உங்க ஏரை கூல் பண்ணிவிடும். ஸோ அதான் அந்த கூலிங் ஏர் நமக்கு கிடைக்குது. ஸோ ரூம்ல அந்த ஹீட்டை அப்படியே கண்டினியூஸா வெளியே அவுட்டோர் யூனிட்டுக்கு கொண்டு போய் அந்த அவுட்டோர் யூனிட் மூலமா அது வெளியே தள்ளி விட்டுரும். இப்படிதான் நமக்கு ஏசி ஒர்க் ஆகுது.